வணக்கம். உங்களில் ஒருத்தியாக பாரதி வரதராஜன். இன்றைக்கி ரொம்பவே ஒரு அற்புதமான புத்தகம். 28 நாளில் நம்மளோட லைஃப் எந்த அளவுக்கு நமக்கு வந்து சேஞ்ச் ஆக போகுது அப்படின்றத பற்றின புத்தகம். த மேஜிக் மாயாஜாலம் ரோண்டா பைர்னாக் வந்து எழுதுனது. இன்றைக்கி 16வது நாள் ஆரோக்கியத்தில் மாயாஜாலமும் அதிசயங்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மாயாஜாலங்கள் இயற்கைக்கு முரணானவை அல்ல, மாறாக இயற்கையை பற்றி நாம் அறிந்துள்ளவற்றிற்கு முரணானவை மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு புனித அகஸ்டின் அப்படின்ற ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் வந்துட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஹெட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது ஹெல்த்தை பற்றி நம்ம வந்து எப்பவுமே வந்து பாசிட்டிவாக தான் நம்ம வந்து யோசிக்கணும். ஏதோ ஒரு உடம்பு சரியில்லையா, ஸோ அந்த நிமிஷம் முடியலன்னும் போது ஓகே, அப்போது ஓகே. ஆனால் அதே நம்ம நினச்சி நாம் வந்து அதை பெரிய ஒரு நோயாக தான் நம்மளே தான் வந்து க்ரியேட் பண்ணிடுறோம் அப்படின்றாங்க. ஸோ அதை விட நம்ம ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நமக்குள்ளே நம்ம செல்ஃப் டாக் நம்ம வந்து கொடுக்கும்போது ரொம்பவே வந்து பாசிட்டிவாக வந்து மாறுவோம் அப்படின்றாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கதை ஒன்று. ஒருத்தருக்கு வந்து கண்ணை கட்டிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஊசியில் வந்துட்டு ஒரு புள்ளி மாதிரி 2 புள்ளி வைக்கிறாங்க. அதை பாம்பு கடிச்சிச்சின்னு க்ரியேட் பண்ணிடுறாங்க. அவருக்கு வந்து நிஜமாலுமே பாம்பு கடிச்சிச்சின்னு அவர் நினச்சி இறந்தே போயிடுறாரு. ஸோ இது மாதிரி மனம் தான் வந்துட்டு எல்லாமே நிர்ணயிக்குது. அதனால் எதுவும் இல்லை, நீங்கள் மனதளவில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு நம்ம நல்லா இருப்போம் அப்படின்றாங்க. ஆரோக்கியம் குறித்து யாரிடம் நன்றி உணர்வு அதிகமாக இருக்கிறதோ அவருக்கு ஆரோக்கியம் அதிகமாகும். யாருக்கு அந்த ஆரோக்கியம் குறித்து நன்றி உணர்வு இல்லையோ அவங்களுக்கு வந்து ஆரோக்கியம் குறையும் சொல்கிறாங்க. எப்போவுமே நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறோம், ஹெல்த்தியாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அதை விட நம்ம வந்து இந்த உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கும் போது நம்ம ஃபீல் பண்ணுறதை விட உடல் நல்லா இருக்கும்போது தேங்க்யூ, அந்த நம்மளோட பாடிக்கு நம்ம தேங்க்யூன்னு அந்த ஃபீலிங்ஸோடு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ரொம்பவே நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பக்கத்தில் யார் இருந்தாலுமே சரி, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூவாக நம்ம அந்த டைமில் பாசிட்டிவாக நம்ம அவங்களுக்கு வந்து சொல்லணும். நம்மளோட அந்த வைப்ரேஷனை அவங்களுக்கு வந்து போயிட்டு அவங்கள சரி பண்ணிடும் அப்படின்றாங்க. அதை விட்டுட்டு அச்சோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு யோசிக்காமல் பாசிட்டிவாக எப்பவுமே நல்லா இருக்கிறோம், ஹெல்த்தியாக இருக்கோம், ஐ எம் ஹெல்த்தி பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே நமக்கு நல்லாவே நடக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு 10 பேருக்கு நம்ம வந்து கிராட்டிடியூட் எழுத போகிறோம். அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்காக தான். அதாவது நமக்கு ஏதோ ஒன்று வந்து சின்ன வயசுலேருந்து இத்தனை வயசு வரைக்கும் ஏதோ ஒன்று நடந்திருக்கும். ஸோ அதை பற்றி சின்ன வயசில் எதை எழுந்திருப்போம் அதை பற்றின ஒரு கிராட்டிடியூட் 10, அது எந்த விதத்தில் நம்ம வந்து சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேருக்கு நம்ம வந்து எழுத போகிறோம். நன்றி அந்த உணர்வு முடிக்கும் போது நம்மளோட லெஃப்ட் ஹேண்டில் வந்து அந்த மேஜிக் ராக் வச்சுக்கிட்டு தேங்க்யூ, இந்த உடலுக்கு தேங்க்யூன்னு சொல்லி நம்ம வந்து முடிக்க போகிறோம். நம்மளோட நாள் இனி வரும் நாட்கள் ரொம்பவே அற்புதமாக மாறப்போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ.